வணக்கம். சரித்திர புத்தகங்கள்ல நாம அடிக்கடி படிக்கிற ஒரு வருஷம் 1498. ம். யோசிச்சு பாருங்க, வாஸ்கோட காமாவோட கப்பல்கள் கோழிக்கோடு கடற்கரையில நிக்குது. அந்த நிமிஷம் அங்க இருந்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்குமா இந்தியாவோட சரித்திரமே மாறப்போகுதுன்னு? நிச்சயமா தெரிஞ்சிருக்காது. அவங்களுக்கு அது ஒரு வெளிநாட்டு வர்த்தக கப்பல். அவ்வளவுதான். ஆமா, காத்துல ஒரு பக்கம் மிளகு ஏலக்காய்னு ஒரு நறுமணம், ஆனா அதே காத்துல ஒரு துரோகத்தோட வாடையும் மெல்ல பரவ ஆரம்பிக்குது. அந்த தருணத்தை நாம எப்படி புரிஞ்சுக்கிறது? இதுல ஒரு சுவாரஸ்யமான விஷயம் என்னன்னா, ம். அது வெறும் 2 நாடுகளோட சந்திப்பு இல்ல. அப்போ அது 2 உலக பார்வைகளோட, 2 முற்றிலும் வேற தத்துவங்களோட முதல் மோதல். கோழிக்கோடப்போ ரொம்பவே திறந்த மனப்பான்மையோட இருந்த ஒரு இடம். கரெக்ட். அரேபியர்கள் சீனர்கள்னு பலரும் வந்து வியாபாரம் செஞ்சாங்க. ஆனா போர்த்துகீசியர்கள் வந்தது அந்த சிஸ்டத்தோட ஒரு பகுதியா இருக்க இல்ல. ஓஹோ! அந்த சிஸ்டத்தையே தங்களுக்கு சொந்தமாக்க வந்தான்னு. அதுதான் அந்த சந்திப்போட மையப்புள்ளி. கரெக்ட். அந்த மையப்புள்ளியத்தான் இன்னைக்கு நாம பார்க்க போற ஆதாரம் ரொம்ப ஆழமா அலசுது. இது ஒரு வரலாற்று புதினம். ஆமா. பெயர் மிளகுத்தீவின் காதல், சாமுத்திரி வம்சம் மற்றும் வாஸ்கோடகாமாவின் துரோகம். இந்த நாவல் வெறும் சரித்திர நிகழ்வுகளை வரிசைப்படுத்தாம காதல், வீரம், அரசியல் சூழ்ச்சிகள்னு ஒரு பெரிய திரைக்கதையா அந்த காலகட்டத்தை நமக்கு காட்டுது. ஆமா. இந்த ஆய்வோட நோக்கமும் அதுதான். இந்த நாவல் வழியா அந்த அதிகார போட்டியோட உண்மையான முகம் என்னன்னு பார்க்க போறோம். போர்ச்சுகீசியர்களோட வருகை, சமுத்திரியோட எதிர்ப்பு, அப்புறம் இந்த 2 பெரிய சக்திகளுக்கு நடுவுல ஒரு கண்ணனூர் ஒற்றனோட கதை வழியா அந்த காலகட்டத்தோட இதயத்துக்குள்ள நம்ம பயணிக்க போறோம். சரி, அப்போ அந்த முதல் சந்திப்புல இருந்தே ஆரம்பிக்கலாம். நாவலோட தொடக்கமே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்குன்னு ஆதாரம் சொல்லுது. ஆமா. 1498ல வர்ற காமாவின் நோக்கம் வெறும் வர்த்தகம்னு முதல்ல தோணினாலும் அது ஒரு பெரிய அதிகார போட்டியோட தொடங்கம்னு நாவல் காட்டுது. இந்த மாற்றம் அது எப்படி நடக்குது? நாவல் இத ரொம்ப நுணுக்கமா காட்டுது. போர்ச்சுகீசியர்களை வெறும் வில்லன்களா காட்டாம அவங்க பார்வையும் நமக்கு கடத்துது. பல வருஷங்களா முஸ்லிம் வியாபாரிகளோட கட்டுப்பாட்டுல இருந்த அந்த நறுமணப் பொருள் பாதையை உடைக்கணுங்கிற ஒரு வெறி அவங்கக்குள்ள இருக்கு. ம், அது வெறும் பணத்துக்கான பேராசை இல்ல. அது ஒரு ஒரு விதமான மத ரீதியான, கலாச்சார ரீதியான ஆதிக்க போட்டி. இந்த நூல்ல போர்ச்சுகீசிய மாலுமிகளின் பேராசைன்னு ஒரு சொற்றொடர் வருது. ஆமா, கவனிச்சேன். ஆனா நாவல் அந்த பேராசைய வெறும் பண ஆசையா பார்க்கல. அது ஒரு கலாச்சார பேராசை. தங்களோடதுதான் உண்மையான மதம், தங்களோடதுதான் நாகரிகம்னு நம்புற ஒரு மனோபாவத்தோட வெளிப்பாடு அது. அப்போ இது வெறும் மிளகுக்கான போர் இல்ல, 2 நம்பிக்கைகளுக்கு நடுவுல நடந்த போருன்னு சொல்றீங்க. நிச்சயமா. ஹீரோவா நாவல் காட்டுதா? ஹீரோவா மட்டும் இல்ல, அவர் ஒரு பாரம்பரியத்தோட பாதுகாவலனா காட்டுது. சாமுத்ரிங்கிறது ஒரு தனி நபர் இல்ல, அது பல தலைமுறைகளா கட்டிக்காத்த ஒரு வர்த்தக தர்மத்தோட சின்னம். சரி. அவரோட சபையில அரபு வியாபாரிகள் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அவங்கள நம்பிதான் கோழிக்கோட்டின் பொருளாதாரமே நிக்குது. இப்ப திடீர்னு போர்த்துகீசியர்கள் அவங்களையெல்லாம் வெளியேத்துங்க, எங்களோட மட்டும் வியாபாரம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அது சாமுத்திரி ஏத்துக்க மாட்டார். ஏத்துக்க மாட்டேங்கிறாரு. அது அவரோட கொள்கைக்கு எதிரானது. இதுதான் மோதலோட ஆரம்ப புள்ளி. தனது நிலத்தையும் கலாச்சாரத்தையும் காக்க போராடும் சாமுத்திரிங்கிற வரி அவரை ஒரு தற்காப்பு வீரனா காட்டுது. இதுல ஒரு சிக்கல் இருக்கு இல்லையா? சாமுத்திரி தன்னோட பழைய கூட்டாளிகளை கைவிடாம இருக்கிறது ஒரு பக்கம் தர்மமா இருந்தாலும், இன்னொரு பக்கம் அதுவே போர்ச்சுகீசியர்களோட கோபத்தை அதிகப்படுத்தி ஒரு பெரிய போருக்கு வழி வகுக்குது. கரெக்ட். இந்த அரசியல் சிக்கலை நாவல் எப்படி கையாளுது? சாமுத்திரியோட முடிவுகள்ல இருந்த தவறுகளை பத்தியும் பேசுதா? நிச்சயமா. அதுதான் அந்த நாவலோட பலமே. அது யாரையும் முழுசா நல்லவங்களாவோ கெட்டவங்களாவோ காட்டல. ம், சாமுத்ரி தன்னோட பாரம்பரியத்துல ரொம்ப ஆழமா வேரூன்றி இருந்ததுனால போர்ச்சுகீசியர்களோட கடற்படை பலத்தையும் அவங்களோட கொடூரத்தையும் சரியா கணிக்க தவறிட்டாரோங்கிற ஒரு கேள்விய வாசகர்கள் மனசுல நாவல் விதைக்குது. அப்படியா? அவர் தர்மத்தை பார்த்தார், ஆனா எதிரியோட சூழ்ச்சிய முழுசா புரிஞ்சிக்கல. இந்த அதிகார போட்டி எப்படி கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து ஒரு பெரிய யுத்தமா மாறுச்சுங்கிறத இந்த நாவல் ரொம்ப தத்ரூபமா விவரிக்குது. அப்போ இந்த பெரிய அதிகார போட்டி வெறும் அரசர்களுக்குள்ள நடக்கல, அது கோட்டைகளுக்குள்ள ரகசியமாவும் இருட்டான சந்துகள்லயும் நடந்திருக்கு. இங்கதான் அந்த ஒற்றன் பாத்திரம் உள்ள வருது இல்லையா? அதேதான். இந்த மாதிரி பெரிய வரலாற்று நிகழ்வுகளை அரசர்களோட பார்வையில் இருந்து மட்டுமே பார்த்தா நமக்கு பாதி கதை தான் புரியும். உண்மைதான். உண்மையான விளையாட்டுக்கள் அரண்மனை சுவர்களுக்கு பின்னாலதான் நடக்கும். அத வாசகர்களுக்கு காட்டத்தான்
கண்ணனூர் கோட்டையிலிருந்து வர்ற ஒரு ஒற்றனை நாவலாசிரியர் முக்கிய பாத்திரமா உருவாக்குறார். அவனோட சாகசங்கள் வழியா கதை நகரும்போது நாம வெறும் பார்வையாளரா இல்லாம அந்த நிகழ்வுகளுக்குள்ளேயே போயிடுறோம். ஆனா ஒரு ஒற்றனை மையப்படுத்துறது அந்த காலகட்டத்தோட உண்மையான வரலாற்று பின்னணியை நீர்த்து போக செய்யாதா? ஒரு தனி நபரோட கதைக்காக ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தோட கதையை நம்ம சுருக்கிடுறோமா? நல்ல கேள்வி. ஆனா இங்க அதுக்கு நேர்மாறா நடக்குது. அந்த ஒற்றன் மூலமா தான் அந்த பெரிய சரித்திரத்தோட மனித முகத்தை நாம பாக்குறோம். உதாரணமா போர்த்துகீசியர்களோட கப்பல்கள்ல என்ன மாதிரியான ஆயுதங்கள் இருக்கு, அவங்களோட போர் தந்திரங்கள் என்னன்னு சாமுத்திரிக்கு தெரியணும். ஆமா, அத அரசரால நேரடியா தெரிஞ்சிக்க முடியாது. இந்த ஒற்றன் தான் மாறுவேஷத்துல போய் அந்த தகவல்களை கொண்டு வர்றான். அப்போ அவனோட ஒவ்வொரு அடியும் சாமுத்திரியோட அடுத்த கட்ட நடவடிக்கைய தீர்மானிக்குது. ஓ, அரண்மனை சூழ்ச்சிகள், மிளகுத்தீவுகளின் ரகசியங்கள்னு ஆதாரம் சொல்றது இதெல்லாம் தான். ஆமா, இங்கேதான் கதை ஒரு த்ரில்லர் மாதிரி மாறுதுன்னு நினைக்கிறேன். நாம அந்த ஒற்றனோட சேர்ந்து பயணிக்க ஆரம்பிக்கிறோம். நிச்சயமா. அப்ப போர்த்துகீசிய முகாமுக்குள்ள நுழையும் போது நம்ம மனசு படபடக்குது. அவன் ஒரு ரகசியத்தை கண்டுபிடிக்கும் போது நமக்கு ஒரு நிம்மதி வருது. இது சரித்திரத்தை ஒரு விறுவிறுப்பான அனுபவமா மாத்துது. நிச்சயமா. கண்ணனூர் ஒற்றன்ங்கிற வார்த்தையிலே ஒரு மர்மம் இருக்கு. அவன் உண்மையிலே சாமுத்திரிக்கு விசுவாசமானவனா, இல்ல அவனுக்கும் தனியா நோக்கங்கள் இருக்கா? அப்படி ஒரு கோணம் இருக்கா? நாவல்ல ஒரு கட்டத்துல அந்த ஒற்றன் போர்ச்சுகீசிய மொழி கத்துக்கிட்டு அவங்க பழக்க வழக்கங்களை புரிஞ்சுக்கிட்டு அவங்கக்குள்ள ஊடுருவுறான். அப்படி போகும்போது அவன் மனசுலயும் ஒரு போராட்டம் நடக்குது. ஓஹோ, அவன் வெறும் தகவல் சேகரிக்கிற ஒரு கருவியா இல்லாம ரெண்டு கலாச்சாரத்துக்கும் நடுவுல நிக்கிற ஒரு மனிதனா மாறுறான். இந்த மாதிரி ஒரு உளவியல் போராட்டத்தை ஒரு அரசர் பாத்திரம் வழியா காட்ட முடியாது. அப்ப அந்த ஒற்றன் வெறும் கேமரா இல்ல, அவன் அந்த சரித்திரத்தோட மனசாட்சியாகவும் செயல்படுறான். மிக சரியா சொன்னீங்க. அவனோட கண்கள் வழியா பார்க்கும்போது அந்த கோழிக்கோடு வீதிகள்ல நாமளே நடக்கிற மாதிரி, மிளகு வாசனையை நாமளே நுகர்ற மாதிரி ஒரு பிரம்மைய நாவலாசிரியர் உருவாக்குறார். அதுதான். இது ஒரு வரலாற்று வகுப்பறை மாதிரி இல்லாம ஒரு கால பயண மாதிரி இருக்க இதுதான் காரணம். அவன் ஒரு இரட்டை உளவாளியா இருப்பானோங்கிற சந்தேகம் கூட நாவல்ல எழுப்பப்படுது. அப்படியா? அவன் யாருக்கு உண்மையா எடுக்காங்கிற கேள்வி கதையோட இறுதி வரைக்கும் வாசகர்களை ஒரு விதமான பதட்டத்திலே வச்சிருக்கும். இதுதான் இந்த கதையோட்டத்தின் வெற்றி. இப்படி ரெண்டு உலகங்களுக்கு நடுவுல சிக்கி தவிக்கிற ஒருத்தனோட தனிப்பட்ட வாழ்க்கை நிச்சயமா ரொம்ப சிக்கலானதா தான் இருந்திருக்கணும். இங்கதான் நாவலோட தலைப்புல இருக்கிற அடுத்த வார்த்தை முக்கியமாகுது. காதல். ஆமா, போரும் காதலும் எப்பவுமே இலக்கியத்துல கைகோர்த்து வர்ற விஷயங்கள் தான். ஆனா இந்த நாவல்ல காதலுங்கிறது வெறும் ஒரு பக்க கதை இல்ல. பின்ன அதுதான் அந்த ஒற்றனோட முக்கிய உந்து சக்தியா, அதே சமயம் அவனோட மிகப்பெரிய பலவீனமாகவும் இருக்கு. ஒரு மாபெரும் வரலாற்று புயலுக்கு நடுவுல ஒரு சின்ன காதல் தீபம் எப்படி எரியுதுங்கிறது வாசகர்களை ஈர்க்கக்கூடிய ஒரு விஷயம். இந்த நாவலோட விளம்பர வரிகள்ல ஒண்ணு, மிளகுக்காக ஒரு போர், காதலுக்காக ஒரு தியாகம்னு சொல்லுது. இதுல இருந்து என்ன தெரியுதுன்னா, அவனோட தேசப்பற்றும் தனிப்பட்ட காதலும் ஒரே நேர்கோட்டுல பயணிக்கல, அது ஒன்னோட ஒண்ணு மோதுது. கரெக்ட். அவன் நாட்டுக்காக ஒரு முடிவெடுத்தா அது அவனோட காதலிய பாதிக்கலாம். காதலிக்காக ஒரு முடிவெடுத்தா அது நாட்டுக்கு துரோகமா முடியலாம். இந்த தர்ம சங்கடத்தை அவன் எப்படி சந்திக்கிறான்? இதுதான் கதையோட உணர்வு பூர்வமான மையம். நாவல்ல வர்ற ரகசிய காதல் அப்படிங்கிற வார்த்தைக்கு பின்னாடி பெரிய அர்த்தம் இருக்கு. என்ன அது? அவன் காதலிக்கிற பெண் யாருங்கிறது ஒரு பெரிய ரகசியம். ஒருவேளை அவன் எதிரி பாசறையைச் சேர்ந்தவளா இருக்கலாம், இல்லனா அவங்க காதல் அவங்க ரெண்டு பேரோட உயிருக்கே ஆபத்தா இருக்கலாம். இந்த சூழல்ல அவன் செய்யற ஒவ்வொரு தியாகமும் ரொம்பவே முக்கியத்துவம் வாய்ந்ததா மாறுது. அப்ப நாவலோட தலைப்புல வர்ற துரோகம்ங்கிற வார்த்தை வெறும் வாஸ்கோடகாமாவோட துரோகத்தை மட்டும் குறிக்கல இல்ல, இந்த ஒற்றனோட வாழ்க்கையில நடக்கிற தனிப்பட்ட துரோகங்களையும் குறிக்குதுன்னு சொல்லலாமா? ஒருவேளை அவன் தன்னோட காதலுக்காக நாட்டுக்கு துரோகம் செஞ்சானா, இல்ல நாட்டுக்காக தன்னோட காதல தியாகம் செஞ்சு காதலுக்கு துரோகம் செஞ்சானா? இந்த கேள்வியை தான் நாவல் வாசகர்கள் முன்னாடி வைக்குது. துரோகங்கிறது என்ன, தியாகங்கிறது என்ன? நாட்டுக்காக உயிரை கொடுக்கறது மட்டும்தான் தியாகமா, இல்ல காதலுக்காக தன்னோட ஆசைகளை கொல்றதும் தியாகந்தானா? ஒரு மாபெரும் வரலாற்று சதியில தனிமனித உணர்ச்சிகளுக்கு என்ன இடம்ங்கிற ஒரு அடிப்படையான கேள்வியை இது எழுப்புது. சரிதான். வரலாற்றை உந்துவது அரசர்களோட பேராசைகள் மட்டும்தானா, அல்லது இந்த ஒற்றன் மாதிரி சாதாரண மனிதர்களோட அன்பு, நம்பிக்கை, துரோகம் போன்ற உணர்ச்சிகளுமா? நாவல் ரெண்டாவதுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்குது. அப்போ வரலாறுங்கிறது வெறும் தேதிகள், போர்கள் மட்டும் இல்ல, அது மனித உணர்ச்சிகளால பின்னப்பட்ட ஒரு பெரிய திரைச்சீலை மாதிரி. ஆமா, அந்த ஒற்றனோட காதல் கதை அந்த பெரிய திரைச்சீலையில ஒரு அழகான ஆனா சிக்கலான நூலா இருக்கு.
அந்த நூல் இல்லாம அந்த திரைச்சீலை முழுமை அடையாது. அருமையா சொன்னீங்க. அந்த தனிப்பட்ட கதை அந்த பெரிய வரலாற்று நிகழ்வுக்கு ஒரு மனித முகத்தை கொடுக்குது. அதனாலதான் வாசகர்கள் அந்த ஒற்றனோட சேர்ந்து பயணிக்கிறாங்க, அவனோட வெற்றிக்காக வேண்டிக்கிறாங்க, அவனோட துயரத்துல பங்கெடுக்கிறாங்க. அப்போ அரசியலை விட மனப்போராட்டம் முக்கியமாகுது. ஆமா, அந்த காலகட்டத்தோட அரசியலை விட அவனோட மனப்போராட்டம் நமக்கு நெருக்கமானதா மாறுது. ஆக நாம பார்த்த இந்த மூலநூல் 1498ல நடந்த வாஸ்கோ டகாமாவின் வருகையை ஒரு புத்தம் புதிய கோணத்துல அணுகுது. இது வெறுமனே ஒரு வரலாற்று நிகழ்வோட பதிவில்ல. இல்லவே இல்ல. அது பேராசைக்கும் தேசபக்திக்கும் சூழ்ச்சிக்கும் காதலுக்கும் தர்மத்துக்கும் அதிகாரத்துக்கும் இடையிலான ஒரு மாபெரும் போராட்டத்தின் கதை. ஆமா, சாமுத்திரிக்கும் போர்ச்சுகீசியர்களுக்கும் இடையிலான அந்த அதிகார போட்டிய ஒரு ஒற்றனோட கண்கள் வழியா காதல் மற்றும் தியாகம் நிறைந்த ஒரு விறுவிறுப்பான உணர்வுபூர்வமான கதையா இந்த நாவல் நமக்கு காட்டுது. வரலாறு, மர்மம், காதல், வீரம்னு பல கூறுகளை ஒன்னா இணைக்கிற ஒரு முயற்சி இது. வெறும் தகவல்களா இல்லாம. ஆமா, அந்த காலகட்டத்தை வெறும் தகவல்களா இல்லாம ஒரு முழுமையான அனுபவமா நமக்கு கொடுக்குது. சரி, இந்த ஆய்வு முடிக்கிறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு சிந்தனையை கொடுத்துட்டு போக நினைக்கிறேன். நாம வரலாற்றுடைய பெரிய திருப்பு முனைகளை பற்றி சிந்திக்கும்போது பெரும்பாலும் பாடப்புத்தகங்கள்ல படிக்கிற அரசர்கள், தளபதிகள், ஆமா, அவங்க முடிவுகள், போர்கள், இதெல்லாம் தான் நம்ம மனசுக்கு வரும். கரெக்ட். ஆனா இந்த நாவல் நம்ம கிட்ட ஒரு வேற கேள்வியை கேக்குது. அந்த பெரிய நிகழ்வுகளோட உண்மையான திசையை நிர்தாரித்தது அந்த அரசர்களோட முடிவுகள் மட்டும்தானா? அல்லது அவங்கள சுற்றி இருந்த சரித்திரத்துல பேர் கூட பதிவு செய்யப்படாத ஒற்றர்கள், வீரர்கள், காதலர்கள் மாதிரி சாதாரண மனிதர்களோட ரகசியமான செயல்களும் அவங்களோட நம்பிக்கைகளும் அவங்க செஞ்ச துரோகங்களும் தான் வரலாற்றின் உண்மையான போக்க வடிவமைத்தனவா? இத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க?